வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜனவரி மாசம் என்னென்ன திரைப்படங்கள் தியேட்டர் பிளஸ் ஓடிடி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஜனவரி 3ஆம் தேதி இன்னைக்கு மெக் டு தி த்ரெஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் திரைப்படம் தமிழ் டப்பிங்கோட ஜியோ சினிமாவில் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 4ஆம் தேதி நம்ம நானி நடிப்பில் வெளிவந்திருந்த ஹாய் நானா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படம் இருந்தாலுமே பேன் இந்தியா லெவல் ரிலீஸ் ஆகிறதுனால நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க 4ஆம் தேதி. இதை தொடர்ந்து ஜனவரி 5ஆம் தேதி பெரியலூர் பிரீமியர் லீக் நம்ம நிக்லா பெமெல் நடிப்புல வெளிவர இருக்கிற திரைப்படம் தான். ஸோ ஹாட் ஸ்டார்ல வந்துட்டு இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. இது ஒரு மலையாள திரைப்படமா இருந்தாலுமே பேன் இந்தியா லெவலில் ரிலீஸ் ஆகிறதுனால தமிழ் டப்பிங்கோட ஹாட் ஸ்டார்ல இந்த படத்தை ஜனவரி 5ஆம் தேதி வந்து ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. இதுக்கு அடுத்தது ஜனவரி 5ஆம் தேதி உடல் அப்படிங்கிற நம்ம இன்டர்ன்ஸ் நடிப்பில் வெளிவந்திருந்த ஒரு மலையாள திரைப்படமும் வந்துட்டு சைனா பிளே அப்படிங்கிற ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே ஜனவரி 5ஆம் தேதி நம்ம சதீஷ் நடிப்பில் வெளிவந்திருந்த காஞ்சூரிங் கண்ணப்பன் அப்படிங்கிற திரைப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. தியேட்டருக்கு ரிலீஸா ஜனவரி 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படம் தான் அரணம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே தேதியில ரிலீஸ் ஆகக்கூடிய இன்னொரு திரைப்படம் கும்பாரி அப்படிங்கிற திரைப்படம். இது ரெண்டுமே வந்துட்டு தியேட்டருக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு அடுத்தது ஜனவரி 11ஆம் தேதி கில்லர் சூப் அப்படிங்கிற ஒரு இந்தி திரைப்படம் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. இது நம்ம மனோஜ் பஜ்பாய் நடிப்புல வெளிவர இருக்கிற திரைப்படம். இதுக்கு அடுத்தது ஜனவரி 11 அபர்காம் லோஸ்ல அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ஜெயராம் நடிப்புல வெளிவர இருக்கிற திரைப்படம் தான். இந்த திரைப்படம் வந்துட்டு மலையாள திரைப்படம் தியேட்டருக்கு ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு அடுத்தது ஜனவரி 12ஆம் தேதி நம்ம பிரபாஸ் நடிப்புல வெளிவந்த சலார் திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. ஸோ இது பேன் இந்தியா லெவலில் ரிலீஸ் ஆனதுனால தமிழ் டப்பிங்கோட வந்துட்டு இந்த படம் ஸ்ட்ரீம் ஆக போகுது. இது சேம் டேட் ஜனவரி 12ஆம் தேதி சோனி லிவ்ல வந்துட்டு சேரன் ஜெர்னி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து டைரக்ட் ஓடிடி ரிலீஸா பண்ண போறாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்துட்டு ஒரு ஆந்தாலஜி பேஸ் பண்ண மாதிரி கிட்டத்தட்ட 4 கேரக்டர் வச்சு இந்த படத்தை வந்துட்டு மேக் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ பிரசன்னா கலையரசன் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க, சரத்குமார்லாம் இருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் ரிலீஸா அதாவது நம்ம தியேட்டர்கள் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் ஜனவரி 12ஆம் தேதி நம்ம தனுஷ் நடிப்புல வெளிவர இருக்கிற கேப்டன் மில்லர் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அபிஷியலாவே அறிவிச்சிட்டாங்க ஜனவரி 12 அப்படிங்கிறத. இதுக்கு அடுத்தது சேம் ஜனவரி 12ஆம் தேதி நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளிவர இருக்கிற ஐலாண்ட் திரைப்படமும் வந்துட்டு தியேட்டர்கள் ரிலீஸ் ஆக போகுதுங்க. இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே 12ஆம் தேதி நம்ம அருண் விஜய் நடிப்புல வெளிவர இருக்கிற மிஷன் சாப்டர் 1 அப்படிங்கிற திரைப்படமும் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ணிக்கிறாரு. இந்த படத்தோட முழு டைட்டில் மிஷன் சாப்டர் 1 அச்சம் என்பது இல்லையே அப்படிங்கிற படத்தோட டைட்டில். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே 12ஆம் தேதி நம்ம விஜய் சேதுபதி நடிப்புல வெளிவர இருக்கிற திரைப்படம் தான் மேரி கிறிஸ்மஸ். இது ஒரு இந்தி திரைப்படமா இருந்தாலும் பேன் இந்தியாவில் ரிலீஸ் பண்றதுனால தமிழ் டப்பிங்கோட தியேட்டர்கள் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த திரைப்படத்துல ஹீரோயினா கட்ரினா கைஃப் அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்துட்டு தமிழ்ல ரிலீஸ் ஆகக்கூடிய இப்போ வரைக்கும் வந்துட்டு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்கிற திரைப்படங்கள் பொங்கல் ரிலீஸா. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தெலுங்குல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் ஜனவரி 12ஆம் தேதி அனுமன் அப்படிங்கிற திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வந்துட்டு பேன் இந்தியா லெவலில் ரிலீஸ் ஆகுது. ஸோ தமிழ் டப்பிங் தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ண போறாங்க. இதுக்கு அடுத்து ஜனவரி 12ஆம் தேதி குண்டூர் காரம் அப்படிங்கிற மகேஷ் பாபுவோட திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் இப்போ வரைக்கும் தெலுங்குல மட்டும் தான் ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து நம்ம வெங்கடேஷ் நடிப்புல வெளிவர இருக்கிற சைந்தவ் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு தெலுங்கு திரைப்படமா இருந்தாலும் பேன் இந்தியா லெவலில் ரிலீஸ் பண்ணதுனால தமிழ் டப்பிங்கோட தியேட்டர்கள் ரிலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. படத்தோட ட்ரெய்லருமே இப்போ அவைலபிள் இருக்கு. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவிதேஜ நடிப்புல வெளிவர இருக்கிற திரைப்படம் தான் ஈகிள் அப்படிங்கிற திரைப்படம். இப்போ வரைக்கும் இந்த திரைப்படம் தெலுங்குல மட்டும் தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ்க்கு வந்து அறிவிச்சிருந்தா நம்ம விஜய் தேவர்கொண்டாவோட ஃபேமிலி ஸ்டார் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படமும் தெலுங்கு திரைப்படம் இருந்தாலும் பேன் இந்தியா லெவலில் ரிலீஸ் ஆகனால தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் பண்ண மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொமோஷன் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணதுனால பேபி இந்த படம் பொங்கல் இருந்து தள்ளி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆஃபீஸில் ரிலீஸ் டேட்டுமே சொல்லாம தான் இருக்காங்க. இதுக்கு அடுத்தது ஜனவரி 25. ஸோ மலையாள இண்டஸ்ட்ரியை எதிர்பார்த்துட்டு இருக்கிற நம்ம மோகன்லாலோட திரைப்படம் மலைக்கோட்டை வாலிபன். இந்த படம் வந்துட்டு மலையாள திரைப்படமா இருந்தாலும் பேன் இந்தியா லெவலில் ரிலீஸ் பண்ணதுனால தமிழ் டப்பிங்கோட வந்துட்டு தியேட்டர்கள் ரிலீஸுமே வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது ஜனவரி 25ஆம் தேதி நம்ம ரித்திக் ரோஷன் நடிப்புல வெளிவருகிற திரைப்படம் தான் ஃபைட்டர் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் வந்துட்டு இந்தியில மட்டும் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு அடுத்து தமிழ்ல வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படம் தான் ஜனவரி 25 ரிலீஸ் ஆகக்கூடியது முடக்கர்தான் அப்படிங்கிற திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதெல்லாம் வந்துட்டு ஜனவரி மாசம் வந்துட்டு அபிஷியலா வந்துட்டு அறிவிச்சிருக்கிற திரைப்படங்கள். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லால் சலாம் அப்படிங்கிறது பொங்கல் ரிலீஸா வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அரண்மனை போர்மே பொங்கல் ரிலீஸா வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்குமே இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா படத்தோட ரிலீஸ் டே ட்ரைலர் அப்படிங்கிறது எந்த அப்டேட்டுமே வராதனால ஸோ நான் இந்த லிஸ்ட்ல வந்து கொஞ்சம் வந்து வெளியே வச்சிருக்கிறேன். மேபி இந்த படம் ஜனவரியில் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகலாம், இல்லை அதுக்கு அடுத்த மாசம் கூட தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஆஃபீஸியல் ரிலீஸ் டேட் சொன்னது நம்ம வந்துட்டு அதை தனியோட வீடியோவில் வந்துட்டு அப்லோட் பண்றேன். ஸோ நீங்க இந்த ஜனவரி மாசத்துல எந்த திரைப்படத்துக்கு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.